வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். இன்றைக்கி ஐசிஎஸ்சி கிளாஸ் 10ஓட மேத்தமெட்டிக்ஸில் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸ் எக்ஸசைஸ் 21A பார்க்கலாம். அதில் இப்போ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் காஸ் பவர் 4 தீட்டா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. நம்ம ஃபார்முலா போட்டோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இப்போ நம்மளுக்கு தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1ன்னு. அப்போ அதை போட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இதில் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறத சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா சைன் ஸ்கொயர் தீட்டா -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இங்கே 2 சைன் ஸ்கொயர் தீட்டா -1ன்னு வரும். இது நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஆப்ஷன் 3. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 1 ப்ளஸ் tan தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் tan தீட்டா த ஹோல் ஸ்கொயர் என்னன்னு பார்க்கணும். இது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணினோன்னா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 tan தீட்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 tan தீட்டா. இப்போ ப்ளஸ் 2 tan தீட்டாவும் மைனஸ் 2 tan தீட்டாவும் கேன்சல் ஆயிரும். இப்போ 2 ப்ளஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இதில் 2வை வெளியில் எடுத்துருவோம். 2 இன்ட்டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இப்போ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு சப்ஸ்டிடியூட் பண்ணினோன்னா நம்மளுக்கு 2 சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடுது. இது நம்மளுக்கு ஆப்ஷன் 2. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். காட் பவர் 4 தீட்டா ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. இதில் நம்ம காட் ஸ்கொயர் தீட்டாவை காமனாக வெளியில் எடுத்துருவோம். அப்போ காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 வரும். நம்ம காட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1க்கு பதிலாக கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல காட் ஸ்கொயர் தீட்டாக்கு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1 இன்ட்டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா கொசிகன் பவர் 4 தீட்டா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இது ஆப்ஷன் 4. இப்போ அடுத்த சம் பார்ப்போம். 1/1 மைனஸ் சைன் ஏ. இது 1 ப்ளஸ் சைன் ஏவால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா இப்போ டினாமினேட்டர் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவில் இருக்குது. அதை சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு ஆகும் டினாமினேட்டர். இப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ நம்மளுக்கு காஸ் ஸ்கொயர் ஏன்னு தெரியும். அப்போ 1 ப்ளஸ் சைன் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். இதை நம்ம 1 பை காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். இப்போ நம்ம 1 பை காஸ் ஸ்கொயர் ஏக்கு சீக்கன் ஸ்கொயர் ஏங்கிற ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா சீக்கன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஏன்னு வரும். இதை நம்ம மாடிஃபை பண்ணி எழுதினோன்னா சீக்கன் ஸ்கொயர் ஏவை காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா சீக்கன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஏன்னு வந்துடும். இப்போ இது நம்மளுக்கு ஆப்ஷன் 2. இப்போ அடுத்த சம் பார்ப்போம். tan ஸ்கொயர் ஏ பை சீக்கன்ட் ஏ ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ tan ஸ்கொயர் ஏக்கு பதிலாக நம்ம சீக்கன் ஸ்கொயர் ஏ -1ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அப்போ சீக்கன் ஸ்கொயர் ஏ -1 பை சீக்கன்ட் ஏ ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ நம்ம அதை சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா சீக்கன்ட் ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு சீக்கன்ட் ஏ -1 பை சீக்கன்ட் ஏ ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஆகும். இப்போ சீக்கன்ட் ஏ ப்ளஸ் 1 டேர்ம் கேன்சல் ஆச்சுன்னா சீக்கன்ட் ஏ -1 பை சீக்கன்ட் ஏ ப்ளஸ் 1ன்னு வரும். இப்போ சீக்கன்ட் ஏக்கு பதிலாக 1 பை காஸ் ஏன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு 1 மைனஸ் காஸ் ஏ பை காஸ் ஏ பை 1 ப்ளஸ் காஸ் ஏ பை காஸ் ஏன்னு வரும். இப்போ டினாமினேட்டர் கேன்சல் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு 1 மைனஸ் காஸ் ஏ பை 1 ப்ளஸ் காஸ் ஏன்னு வரும். Prove that 1 by tan a plus cot a equal to cos a into sin a. இப்போ tan aக்கும் cot aக்கும் ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணிப்போம். அப்போ என்ன வரும்னா 1 by sin a by cos a plus cos a by sin aன்னு வரும். இப்போ இதை எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 1 by இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் cos a sin aன்னு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் sin ஸ்கொயர் a ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். நம்மளுக்கு தெரியும் sin ஸ்கொயர் a ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ 1ன்னு. அப்போது
நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணி போட்டோம்னா காஸ் ஏ பை சைன் ஏ பை சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். இதுக்கு 1 சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா காஸ் ஏ சைன் ஏ அப்படின்னு வந்துடும். நம்ம இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ப்ரூவ் தட் tan a minus cot a is equal to 1 minus 2 cos square a by sin a cos a. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். tan aக்கு பதிலாக sin a by cos a சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி cot aக்கு பதிலாக cos a by sin a சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்போது sin a by cos a மைனஸ் cos a by sin aன்னு வரும். இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா cos a sin a வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். இப்போ நம்ம சைன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ சப்ஸ்டிடியூட் பண்ணிப்போம். அப்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ பை சைன் ஏ காஸ் ஏன்னு வரும். இப்போ வந்து 1 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஏ பை சைன் ஏ காஸ் ஏன்னு வரும். நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்த சம் பார்க்கலாம். cosecant power 4a minus cosecant square a is equal to cot power 4a plus cot square a அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். cosecant power 4a minus cosecant square a. இதில் cosecant square aவை காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். அப்போது cosecant square a into cosecant square a minus 1 வரும். நம்மளுக்கு cosecant square aக்கு பதிலாக 1 plus cot square aன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிப்போம். அப்போது நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1 என்ன ஆகும்னா 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ இன்ட்டு இந்த 1 கொசிகன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1ஐயும் காட் ஸ்கொயர் ஏன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிப்போம். அப்போ நம்மளுக்கு இன்ட்டு காட் ஸ்கொயர் ஏன்னு வந்துடும். இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா காட் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காட் பவர் 4ஏன்னு வரும். இப்போது ஹென்ஸ் ப்ரூவ்டு. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். secant a into 1 minus sin a into secant a plus tan a is equal to 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துப்போம். அதில் secant aக்கு பதிலாக 1 by cos aன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிப்போம். அதே மாதிரி tan aக்கு பதிலாக sin a by cos aன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிப்போம். அப்போ என்ன வரும்னா 1 by cos a into 1 minus sin a into 1 by cos a plus sin a by cos aன்னு வரும். இப்போ இதை ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு 1 by cos a into 1 minus sin a into 1 plus sin a by cos aன்னு வரும். இப்போது இது வந்து நம்மளுக்கு 1 minus sin a into 1 plus sin a வந்து a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அப்போது 1 ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் a by cos ஸ்கொயர் ஏன்னு வந்துடும். இப்போ இது வந்து காஸ் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ ரெண்டும் கேன்சல் ஆகி 1 வந்துடும். அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சம் பார்ப்போம். secant ஸ்கொயர் ஏ ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு secant ஸ்கொயர் ஏ இன்ட்டு கொசிகன் ஸ்கொயர் ஏன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு அதில் secant ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 பை காஸ் ஸ்கொயர் ஏன்னும் கொசிகன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 பை சைன் ஸ்கொயர் ஏன்னும் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ பை சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ 1ன்னு தெரியும். அதை போட்டோன்னா 1 பை சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். அதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி எழுதினோன்னா நம்மளுக்கு 1 பை சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 பை காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். அதுதான் வந்து கொசிகன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏன்னு வந்துருச்சு. அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சம் பார்ப்போம். 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ இன்ட்டு காட் ஏ பை கொசிகன் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு tan ஏன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். அதில் tan ஸ்கொயர் ஏக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏன்னு போட்டுக்கலாம். காட் ஏக்கு பதிலாக காஸ் ஏ பை சைன் ஏன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி கொசிகன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 பை சைன் ஸ்கொயர் ஏன்னு போட்டுக்கலாம். இப்போது இதை ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஏ பை சைன் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ பை 1ன்னு வரும். இப்போ இதில் கேன்சல் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மீதி பார்த்தோன்னா நம்மளுக்கு சைன் ஏ பை காஸ் ஏன்னு வரும்.
அது வந்து நம்மளுக்கு tan ஏன்னு தெரியும் ஃபார்முலா படி. இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்த சம் பார்ப்போம். tan ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏன்னு ப்ரூவ் பண்ணணும். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் tan ஸ்கொயர் ஏக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிப்போம். அப்போது நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு வரும். அதில் சைன் ஸ்கொயர் ஏவை காமனாக வெளியில் எடுத்துப்போம். அப்போது நம்மளுக்கு என்ன வரும்னா சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 பை காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1ன்னு வரும். அப்புறம் இதுக்கு எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். நம்மளுக்கு தெரியும் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ வந்து சைன் ஸ்கொயர் ஏன்னு. அதை சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக tan ஸ்கொயர் ஏன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்போது நம்மளுக்கு tan ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏன்னு வந்துடும். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்த சம் பார்க்கலாம். கொசீக்கண்ட் ஏ ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு கொசீக்கண்ட் ஏ மைனஸ் சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். எப்பவும் போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். அது வந்து நம்மளுக்கு எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மெட்டில் இருக்குது. நம்மளுக்கு அதுக்கு ஃபார்முலா தெரியும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு. அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்போது நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொசிகன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு வரும். கொசிகன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக நம்ம 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏன்னு ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். இதை வந்து ப்ராக்கெட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு காட் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு வந்தாச்சு. ப்ரூவ் பண்ணியாச்சு நம்ம. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். கொசிகண்ட் ஏ மைனஸ் சைன் ஏ இன்ட்டு சீக்கண்ட் ஏ மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு tan ஏ ப்ளஸ் காட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ எப்பவும் போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். கொசிகண்ட் ஏக்கு பதிலாக 1 பை சைன் ஏ போட்டுக்கலாம். அதே மாதிரி சீக்கண்ட் ஏக்கு பதிலாக 1 பை காஸ் ஏன்னும் tan ஏக்கு பதிலாக சைன் ஏ பை காஸ் ஏன்னும் காட் ஏக்கு பதிலாக காஸ் ஏ பை சைன் ஏன்னும் சப்ஸ்டிடியூட் பண்ணிப்போம். அப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன வரும்னா 1 பை சைன் ஏ மைனஸ் சைன் ஏ இன்ட்டு 1 பை காஸ் ஏ மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ பை காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஏ பை சைன் ஏன்னு வரும். இதை நம்ம எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ பை சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ பை சைன் ஏ காஸ் ஏன்னு வரும். இதில் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக நம்ம காஸ் ஸ்கொயர் ஏன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் ஏன்னும் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னும் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா காஸ் ஸ்கொயர் ஏ பை சைன் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஏ இன்ட்டு 1 பை சைன் ஏ காஸ் ஏன்னு வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ பை சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். இதில் எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு 1 கிடச்சிரும். நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். sin a plus cosecant a the whole square plus cos a plus secant a the whole square is equal to 7 plus tan square a plus cot square aன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துப்போம். இப்போ sin a plus cosecant a the whole square plus cos a plus secant a the whole square வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். a plus b the whole square ஃபார்முலா போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இப்போ என்ன வரும்னா sin square a plus cosecant square a plus 2 sin a cosecant a plus cos square a plus secant square a plus 2 cos a secant a அப்படின்னு வரும். இப்போ நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவோம். sin square a plus cos square a plus cosecant square a plus secant square a
ப்ளஸ் 2 sin a cosecant a ப்ளஸ் 2 cos a secant a. இப்போ நம்மளுக்கு sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a 1ன்னு தெரியும், அது போட்டுக்கலாம். கொசிகன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக நம்ம வந்து என்ன போட போகிறோம்னா 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏன்னு போடுறோம். அதே மாதிரி சீக்கன் ஸ்கொயர் ஏக்கு வந்து 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏன்னு போடுறோம். இதெல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 2 sin ஏ. இந்த இடத்துல வந்து கொசிகண்ட் ஏக்கு பதிலாக 1 sin ஏன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி ப்ளஸ் 2 cos ஏ, சீக்கண்ட் ஏக்கு பதிலாக 1 cos ஏன்னு போட்டுக்கலாம். இப்போது cos ஏ sin ஏ கேன்சல் ஆயிரும். இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 7 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏன்னு வந்துடும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதினோன்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும். ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சம் பார்ப்போம். சீக்கன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு கொசிகன் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 2ன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம், தனியாக சால்வ் பண்ணுவோம். சீக்கன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு கொசிகன் ஸ்கொயர் ஏவை வந்து எப்படி எழுதலாம்னா 1 cos ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 sin ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாம். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த ஈக்குவேஷன் எடுத்து தனியாக சால்வ் பண்ணுவோம். tan ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 2 அதை வந்து sin a by cos a, sin ஸ்கொயர் a by cos ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a by sin ஸ்கொயர் a ப்ளஸ் 2 அப்படின்னு போட்டுக்கலாம். இதுக்கு எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா எல்சிஎம் வந்து sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் ஏன்னு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது sin பவர் 4a ப்ளஸ் cos பவர் 4a ப்ளஸ் 2 cos ஸ்கொயர் a sin ஸ்கொயர் ஏன்னு வரும். இப்போ நம்மளுக்கு நியூமரேட்டர் வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ நம்ம அதை a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டுக்கு மாற்றுவோம். அப்போ நம்மளுக்கு sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a த ஹோல் ஸ்கொயர் பை sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் ஏன்னு வரும். நம்மளுக்கு ஃபார்முலா படி sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a 1ன்னு தெரியும். அதை போட்டோன்னா 1 sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் ஏன்னு வரும். அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதினோன்னா 1 cos ஸ்கொயர் a இன்ட்டு 1 sin ஸ்கொயர் ஏன்னு வரும். இது ஈக்குவேஷன் 2. அப்போது ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.